வால்பட்ஸ் இந்த வால்பட்ஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கிச்சனில். ஏன் அப்படின்னா நம்ம கீழே பாட்டம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவே வெசல் ஸ்டோர் பண்ணிடுவோம். கிராசரி வைக்கிறது ஸ்டோரேஜ் இருக்காது இல்லைங்களா. ஒன்று இந்த மாதிரி ஓப்பன் செல்ஃப் இருக்கும், நம்ம டோர் போடுவோம். அடுத்தது பேண்ட்ரி யூனிட், அதுவும் இல்லைன்னா இந்த ஸ்டோரேஜ் தான், வால் ஸ்டோரேஜ் தான். ஸோ மோஸ்ட்டாக வால் எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்துல இந்த ஸ்டோரேஜ் கொடுத்தீங்கன்னா இதனால் டிஸ்டர்ப்ஸ் ஆகாது. பட் லாட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே கிராசரிஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ண முடியும். நமக்கு தகுந்த மாதிரி, நமக்கு யூஸுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸி. ஸோ தாராளமாக இந்த வால்நட் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கிச்சனில். அந்த மாதிரி தான் கலர்ஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணி ஒரு ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் ஒரு கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஸ்பைசஸ் ரேக். இந்த ஸ்பைசஸ் ரேக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிற திங்ஸ் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் ஒரு வால் கிளாக்காக இருக்கட்டும், அந்த ஸ்பேசஸ் தான். ஏன்னா எம்டி ஸ்பேஸாக இருக்கும்போது தண்ணியெல்லாம் படும் இல்லைங்க, க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்போது சின்ன சில திங்ஸ் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். வால் யூனிட் வித்து ஸ்பைசஸ் ரேக் வைக்கும்போதும் ஈஸியாக இருக்கும் கிச்சனில் பார்க்குறது.